கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறவர்கள் இருவர். ஆரோனின் முதல் 2 மகன்களாகிய நாதாப், அபியூ. லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் இவர்களுடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வெளியிலிருந்து நெருப்பு எடுத்து வரக்கூடாது என்பது கர்த்தர் கொடுத்திருந்த கட்டளை. அதை மறந்து மீறி வெளியிலிருந்து நெருப்பு கொண்டு வந்ததினால் நாதாப், அபியூ என்பவர்கள் இருவரும் எரிந்து செத்துப்போனார்கள். இதை தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளையை 8-9 வசனங்களில், லேவியராகமம் 10:8-9 வாசிக்கிறோம். அப்போது அவர் மிக முக்கிய ஒரு குறிப்பை கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடார பணிக்கு வரும் முன் நீ மது அருந்தாதே. இது என்னுடைய பணி, எனவே கவனமாய், தூய்மையாய், ஒழுக்கமாய் வருவாய் என நினைத்தேன். ஆனால் நீங்கள் அப்படி வரவில்லை. எனவே இதை கட்டளையாய் கொடுக்கிறேன், மது அருந்தாதே என்றார் கர்த்தர். இன்றைக்கு இந்த கட்டளையை எத்தனை பேர் ஒத்துக்கொள்வார்கள் என தெரியவில்லை. ஏனென்றால் தேநீர் கடையில் நாம் பார்க்கும் இளைஞர்களை விட மதுக்கடையில் நாம் பார்க்கும் இளைஞர்கள் மிகுதி. ஆனால் சபையின் ஒழுங்குகளை நமக்கு அறிவிக்கிற 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து புத்தகங்களில் மதுவுக்கு எதிரான போதனை வலுவாய் தரப்பட்டுள்ளது. 1 தீமோத்தேயு 3:3-8 தீத்து 1:7, 2-3 வசனங்களிலும் கர்த்தரை அறிவிக்கிறவனும் கர்த்தரை விசுவாசிக்கிறவனும் பின்பற்றுகிறவனும் மது அருந்தாமல் இருக்க வேண்டும் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவாய் எழுதுகிறார். வேதத்தின் பல கட்டளைகளை அல்லத்தட்டுவது போல இதையும் உதாசீனம் செய்து விடாதீர்கள். மது அருந்துதல் உங்கள் உடலுக்கு கேடு, உங்கள் குடும்பத்திற்கு கேடு, உங்கள் சமுதாயத்திற்கு கேடு, உங்கள் சமயத்திற்கே கேடு. கர்த்தர் இது போன்ற மயக்கங்களில் இருந்து நம்முடைய மக்களை விடுவிப்பாராக. ஆமேன்.